நான் உங்கள் பேர்ண்ணா? என் பேர் பகதூர் அலி. ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா? எங்கள் அம்மா அப்பாவுடைய பூர்வீகம்லாம் வந்து திருநெல்வேலி. நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து அம்பத்தூர். இப்போ சென்னையில் இருக்க அம்பத்தூரில். வண்டி அங்கேருந்து எடுத்துன்னு வந்துட்டீங்களாண்ணா? வண்டி வந்து அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்து. ஓ, இப்போ எல்லாம் ஷேர் பண்ணி வண்டி எடுத்துன்னு வந்துட்டீங்க. ஆமாம். இங்கே கடை பிடிச்சி அங்கே எடுத்துன்னு போகிறீங்க. மிட் நைட்டில் 12 மணிக்கு கிளம்பலாம். இங்கே வந்து சேர்றதுக்கு வந்து ஒரு 2 மணி ஆயிடுச்சு. சந்தை வந்து கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆடுகள்லாம் வந்து சுற்றி வட்டாரங்களில் இருக்க ஊர்களில் இருந்து சந்தைக்கு ஆடுகள்லாம் வந்துச்சு. நாங்கள் கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் சந்தைக்குள்ளே அப்படியே பார்த்தோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகளில் அதே மாதிரி கிடைச்சிருச்சு. ஓகே, நான் இப்போ எவ்வளோ பட்ஜெட்லேருந்து எவ்வளோ பட்ஜெட் வரைக்கும் ஆடு எடுத்துக்கிறீங்கன்னா? இது 15,000 இருந்து 30,000 வரைக்கும் எடுத்துக்கிறீங்க. ஆமாம். ஓகே ஓகேண்ணா. ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கு. நாளைக்கு கடை பார்ப்போமா? எவ்வளோ குத்து வாங்கினீங்க, என்ன எது அடிக்கும் சொல்கிறீங்களா? பாருங்க. சொல்லுங்க. இப்போ இந்த ஆடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 25,000 வாங்கினீங்க. ஓகேண்ணா. எவ்வளோ வெயிட் வரும்ண்ணா? இது எப்படியும் ஒரு 30, 35, 33 கிலோ. இந்த லைன்ல இருந்து மொத்தமே உங்க கடை தானா ஃபுல்லா? ஆமா, இது எல்லாமே எங்களுடைய நண்பர்களுடைய கடை, என் கடை. ஓகே ஓகேண்ணா. எல்லாருடைய கடையும் இருக்குது. இப்போ நாங்க இப்போ குறைஞ்சது இப்போ ஒரு 10-12 கடை கிட்ட பிடிச்சிட்டோம். 10-12 பிடிச்சிட்டீங்க. ஆமா. இதுல வந்து நிறைய பேர் முஸ்லீம் வந்து குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடு வெட்டுவாங்க. அந்த மாதிரி வெட்டுறப்ப இந்த நெல்லூர் ஜுடிப்பி அப்படின்ற ரகத்தை முஸ்லீம் வந்து வாங்கி வெட்டுறாங்க. நீங்க வந்து இந்த வெள்ளாடையை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க, என்ன காரணம்னா? நிறைய வெள்ளாடை செலக்ட் பண்றதுக்கு காரணம் வந்து திருநெல்வேலியில் பெரும்பான்மையான மக்கள் வந்து வெள்ளாடு கடை தான் ரொம்ப விரும்புவாங்க. வெள்ளாடும் விரும்பி கொடுப்பாங்க. வெள்ளாடு தான் ரொம்ப விரும்புவாங்க. அதிகப்படியா வெள்ளாடு தான் விரும்புவாங்க. அப்ப வெள்ளாடும் கொடுக்கலாம், நம்ம இந்த செம்பிலி ஆடு, நெல்லூர் ஜுடிப்பி ஆடு செம்பிலியும் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஆனா எங்க பூர்வீகமா எங்களுடைய மூதாதையர்கள் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க எல்லாம் வெள்ளாடு கொடுக்கறதுனால நாங்கள் வந்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் எனக்கு கிடையாது, எதை வேணாலும் கொடுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இந்த ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு 5 வருஷமா வரோம். நம்ம 5 வருஷமா வரீங்களா? ஓகே ஓகே. அங்கே வந்து விலையினுடைய கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே சொன்னாப்புல, ராணிப்பேட்டையில் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் சொன்னதுல இருந்து இங்கே விலை கொஞ்சம் குறை. வெளியே கம்பேர் பண்ணும்போது நம்ம ராணிப்பேட்டை சந்தை ஓரளவுக்கு நியாயமான விலையில கிடைக்குது. ஆமா, நல்ல ஆடுலாம் வந்து நல்ல தரமான ஆடுகள்லாம் கிடைக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 3 கடை மட்டும் பிடிக்க வேண்டியது. 3? திருப்தியா இருக்குதாண்ணா? திருப்தியா இருக்கு. சரி, மற்ற ஏரியாவை விட இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. நான் இந்த பக்கமா வண்டி எப்படி விட்டுருந்தேன், அந்த பக்கம் அங்கே நேரவா? சரி.